ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்த ரவுடி திருவேங்கடம் புழல் பகுதியில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடினார். பின்னர் போலீசார் சுற்றி வளைத்தபோது துப்பாக்கியால் சுட்டு அவர் தப்ப முயன்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சென்னையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இவர் 1,24,053 வாக்குகளை பெற்றுள்ளார். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள ஆழியார் கவி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை அவசரமாக வெளியேற்றிய வனத்துறையினர் ஆழியார் கவி அருவி தற்காலிகமாக மூடப்படுவதாக தெரிவித்தனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் நாளை துவக்கி வைக்கிறார். இதன் மூலம் கூடுதலாக 2,20,000 குழந்தைகள் பயனடைவார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தஞ்சையில் நடைபெற்ற பேரணியில் 300க்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். திலகர் திடலில் துவங்கிய பேரணி பெரிய கோயில் மேம்பாலம் வழியாக சென்று அன்னை சத்யா விளையாட்டு அரங்கு முன் ஆர்ப்பாட்டத்துடன் நிறைவடைந்தது. ஐந்து மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்பதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கமாட்டுச் சந்தையில் ஆடி மாத பிறப்பையொட்டி பல லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெளியூர்களிலிருந்து வியாபாரிகள் வந்ததால் ஆடு மற்றும் கோழிகளுக்கு நல்ல விலை கிடைத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 20,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 5வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறவுள்ளது. ஏற்கனவே 3-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றிவிட்ட நிலையில் கடைசி போட்டியிலும் வெல்ல ஆயத்தமாகியுள்ளது. நடிகர் பிரபாஸ், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நடித்த கல்கி 2898 AD படம் சீனாவில் உள்ள உலகிலேயே மிக பிரம்மாண்டமான TCL IMAX திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ளது. இதனை தனது இன்ஸ்டா பக்கத்தில் இயக்குநர் நாக அஸ்வின் வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.